நாடு முழுவதும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான விவகாரங்கள் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கின்றன. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டி வரும் நிலையில் இந்தியா கூட்டணி உடைந்து சிதறும், எங்கள் கூட்டணி வலுப்பெறும் என்று சொன்ன ஜெயக்குமார் சார்ந்த அதிமுகவின் நிலையோ மிகவும் பரிதாபகரமானதாக இருக்கிறது என்று கருத்து சொல்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். பெருவாரியான கூட்டணியை அமைத்து எப்படியாவது திமுகவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு மிஞ்சியது என்னவோ ஏமாற்றமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் தந்திரங்கள் என்ன என்பது பற்றியும், நாளை தமிழ்நாட்டிற்கு வருகை தரவிருக்கும் மோடிக்கு பக்கத்தில் தமிழ்நாட்டு கூட்டணி கட்சி தலைவர்களை உட்கார வைக்க வேண்டும் என்று அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்டை அண்ணாமலை நிறைவு செய்திருக்கிறாரா? ஜி.கே. வாசன், ராமதாஸ் உள்ளிட்டவர்களோடு நடத்தப்படும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எந்த இடத்தில் இருக்கின்றன என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு. உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான 2 பேட்சுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பாஜகவும் அதிமுகவும் திமுகவுக்கு எதிரான பலமான கூட்டணியை அமைத்து இந்த தேர்தலில் களம் காண வேண்டும் என்பது அஜெண்டா. இந்த அஜெண்டாவை முன்னிட்டுத்தான் 2 கட்சிகளும் தனித்தனியாக இருக்கின்ற அத்தனை கட்சிகளையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். இது தொடர்பாக பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளோடு 2 கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இப்போது தமிழ் மாநில காங்கிரஸ் பிஜேபி உடனான கூட்டணியை உறுதி செய்திருக்கிறது. இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டாலும் தொகுதி பங்கீடு தொடர்பான விவகாரம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்று சொல்கிறார் ஜி.கே. வாசன். தொகுதி பங்கீடு எப்போது நடைபெறும் என்றால், பாரதிய ஜனதாவுடன் விரைவில் தமிழ் மாநில காங்கிரஸ் தொகுதி பங்கீடு செய்யப்படும் என்று பேசியிருக்கிறார். விரைவில் என்றால் எவ்வளவு விரைவில் என்பது பற்றி இப்போது வரைக்கும் எந்த அறிவிப்பும் இல்லை. பெரும் கூட்டணியை திரட்டி வைத்திருக்கக்கூடிய திமுகவிலிருந்து இதுவரை அறிவிப்பு வெளியாகவில்லை என்றால், பல்வேறு கட்சிகள் இருக்கிறார்கள், அனைவரோடும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி இருக்கிறது. அதனால் அங்கிருந்து அறிவிப்பு வருவதற்கு தாமதம் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் விசிக, காங்கிரஸ் உள்ளிட்டவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்படும் இடங்களை அதிகரித்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு நிற்பதால் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதி கட்டத்தை எட்டிவிட்டபடியால் இன்னும் 1-2 நாட்களில் கூட்டணி தொடர்பான அறிவிப்பு முழுமையாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் அதிமுகவை எடுத்துக்கொண்டால் இப்போது வரைக்கும் எந்த கட்சியோடும் கூட்டணி உடன்படிக்கை கையெழுத்து ஆகவில்லை. நேற்று மாலை வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி உறுதி, பாமக செல்கிறது என்று வந்த செய்திகள் இன்று காலையில் அதிமுகவுடன் கூட்டணி உறுதியாக வாய்ப்பு இருக்கிறது, தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்கிறது என்று செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் ஒரு பக்கம் அண்ணாமலை தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கிறார் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். ஏன் என்று நாம் கேள்வி எழுப்பிய போது, அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னவோ தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் யாத்திரையை நடத்த வேண்டும். அதே நேரத்தில் நிறைவு விழாவில் மோடி பங்கேற்கும் பொழுது கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரையும் மேடையில் ஏற்றி அங்கீகரித்து தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறப் போகிறது என்கின்ற தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். அந்த டாஸ்கை அண்ணாமலை நிறைவு செய்திருக்கிறாரா என்பதை பற்றி கேட்ட பொழுது, தமிழ்நாட்டில் ஒரு நபர் கட்சிகள் நிறைய இருக்கின்றன. அந்த அடிப்படையில் ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, ஜி.கே. வாசன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இந்த ஒரு நபர் கட்சி பட்டியலில் வருபவர்கள். இந்த 4 பேரில் ஜான் பாண்டியன் கூட்டணியில் இருப்பது உறுதி என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏசி சண்முகம் சந்தேகத்துக்கு இடமின்றி பாஜக கூட்டணியில் தொடர்வதாக அறிவிப்புகள் வெளியாகிவிட்டன. அதே நேரத்தில் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியோ தங்களை பாஜக ஏமாற்றிவிட்டது என்று தொகுதி பங்கீட்டை இழுபறிக்கு தள்ளிவிட்டு கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறார். இதே போல 4வதாக அறியப்படும் தனிநபர் கட்சியாகிய தமிழ் மாநில காங்கிரஸோடு இன்றைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. தனிநபர் கட்சியோடு அப்படி என்ன கூட்டணி பேச்சுவார்த்தை வேண்டி இருக்கிறது என்று பலரும் கேள்வி எழுப்பினாலும், தமிழ்நாட்டில் ஜி.கே. வாசனை பொறுத்தவரையில் நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர். ஆனால் ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் நின்று வெற்றி பெற்று அவர் நாடாளுமன்றத்துக்கு போனதில்லை என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். கூடுதலாக தமிழ் மாநில காங்கிரஸ் என்று தன்னுடைய தந்தை தொடங்கிய அதே பேரில் ஜி.கே. வாசன் ஒரு கட்சியை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கும் பொழுதும்
ஏற்கனவே அவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்தவர்கள் தான். இந்த முறை பாஜகவோடு கூட்டணி வைத்து எப்படியாவது தமிழ்நாட்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் களத்தில் இறங்கி இருக்கிறார் வாசன். ஆனால் வாசனுக்கு இருக்கக்கூடிய வாக்காளர் செல்வாக்கை எடுத்து பார்த்தோம் என்றால் எல்லா இடங்களிலும் டெபாசிட்டுக்கும் பல மடங்கு கீழே நிற்கிறது வாசனுடைய செல்வாக்கு. காங்கிரஸ் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சரிவை சந்தித்திருந்தாலும் குறைந்தபட்ச தன்னுடைய வாக்காளர் எண்ணிக்கையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கும் காரணத்தால், இந்திய அளவில் திமுகவுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கும் கட்சியாக இருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு தொடர்ந்து ஒரு வெற்றி வாய்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரையில் ஜி.கே. வாசன் சொந்த ஊரிலேயே நின்றாலும் டெபாசிட் தேராது என்கின்ற நிலையில்தான் அவரோடு தீவிரமான கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி. இந்த ரேஸில் அண்ணாமலை முந்திக் கொண்டு போய் தொகுதியை உறுதி செய்திருக்கிறார் என்று எதிர்பார்த்தால் இல்லை, கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார். தொகுதி பங்கீடு விரைவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கூட்டணி கட்சி தலைவர்களை மேடையேற்றும் டாஸ்க் என்ன ஆனது என்று பார்த்தால் அதற்குத்தான் ராமதாஸை எப்படியாவது வளைத்து போட்டுவிட வேண்டும் என்பது அண்ணாமலையின் திட்டம். அதே வேளையில் அதிமுகவும் பாமகவை விட்டு தருவதற்கு தயாராக இல்லை. ஏற்கனவே நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவும் பாமகவும் இணைந்துதான் கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரும் வெற்றியை பெறுவதற்கு சாத்தியம் ஏற்பட்டது. அதே போல இப்போது நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட அந்த அலையை அப்படியே மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமியின் கணக்கு. அந்த கணக்கிற்கும் ஈடு கொடுக்காத ராமதாஸ் இரண்டு பக்கமும் தண்ணீர் காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று சுட்டி காட்டுகிறார்கள். வழக்கம் போல இரண்டு பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இரண்டு பக்கங்களையும் இழுபறிக்கு தள்ளி ஏதாவது ஒரு பக்கம் தன்னுடைய பேர வலிமையை நிரூபித்து விட வேண்டும் என்பதுதான் ராமதாஸின் திட்டம். அந்த திட்டத்திற்கு முன்னால் மேடை ஏற்ற வேண்டும், மோடிக்கு பக்கத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்கின்ற அண்ணாமலையின் திட்டம் எல்லாம் எந்த காலத்திலும் எடுபடாது, நாளைக்கு தெரியும் கச்சேரி என்று சுட்டி காட்டுகிறார்கள். மேலும் அதிமுக தரப்பை பொறுத்தவரையில் பாமகவுக்கு 7 தொகுதிகள் ஒதுக்குவதற்கு தயாராக இருப்பதாக தகவல் வருகிறது. அந்த 7 தொகுதிகளில் தென் மாவட்டங்களில் ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பது நிர்பந்தம். இதுபோக தேர்தல் செலவுகளை அதிமுகவே பார்த்துக் கொள்வது என்கின்ற ரீதியில் பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்க பாஜகவோடும் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இரண்டு பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு எப்பதான் சார் வருவீங்க என்று பலரும் கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையில் இப்போது வரைக்கும் எந்த முடிவும் அறிவிக்கப்படவில்லை. ஆக தமிழ்நாட்டில் பாஜக நாளை போடவிருக்கும் மேடையில் கட்சி தலைவர்களை மேடையேற்றுவார்கள் என்று பார்த்தால் தனிநபர் கட்சியைச் சேர்ந்த ஒரு நபர் பிரதிநிதிகளை மட்டும் மேடையில் ஏற்றிவிட்டு எப்படியாவது மோடியை திருப்பி அனுப்பிவிட்டால் போதும் என்று மூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறாராம் அண்ணாமலை. எப்படி இதனை மோடி ஏற்றுக்கொள்ளுவார்? தமிழ்நாட்டில் நாளைக்கு அவர் வந்து பேசவிருக்கும் கருத்துக்கள் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தும் என்று பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் பிரச்சார காலகட்டம் தொடங்கியதில் இருந்தே திமுகவையும் தமிழ்நாட்டையும் குறிவைத்து மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையில் பல்வேறு கருத்துக்களை அமித்ஷா, மோடி உள்ளிட்டவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். தெலுங்கானாவுக்கு வந்து மோடி பேசியது, பீகாரில் போய் அமித்ஷா பேசியது, மேலும் சமீபத்தில் நடைபெற்ற பல்வேறு தேர்தல்களில் திமுகவை வம்புக்கு இழுத்து மோடி பேசியது எல்லாம் தமிழ்நாட்டில் பேசினால் என்ன ஆகும் என்று பிஜேபி காரர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் மேடையில் பாஜக காரர்களைத்தான் சீட்டு போட்டு நிறைக்க வேண்டும் போல இருக்கிறதே என்று இப்போதே தலையில் கை வைத்து நொந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க், மேலும் எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கொண்ட சபதம், இரண்டுமே இப்போதைக்கு இழுபறியில் தான் இருக்கிறது. இறுதியான முடிவு எட்டப்படவில்லை. நாளை தெரியும் கச்சேரி. ஏனென்றால் நாளை யார் யாரெல்லாம் மோடியின் மேடையில் ஏறப் போகிறார்கள், நாளை கடைசி நேரத்தில் அதனை உறுதி செய்து மேடையில் இடம் பிடிக்க போகும் அந்த முக்கிய புள்ளிகள் யார் யார் என்பதெல்லாம் விரைவில் வெளிவர காத்திருக்கின்றன என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் நம்முடைய சோர்ஸ்கள். பாமகவுக்கு அரசியல் நோக்கர்கள் சொல்லும் ஒரே ஒரு கருத்து என்னவென்றால், தமிழ்நாட்டில் பாமக இப்போது எந்த கூட்டணியில் இடம் பெற்றாலும் வெற்றி வாய்ப்பு என்பது அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கி விடுவது என்பதுதான். அந்த ராஜ்யசபா சீட்டு கிடைக்க வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய புகலிடம். ஏனென்றால் அப்போதுதான் தமிழ்நாட்டில் இருந்து அன்புமணி ராமதாஸால் ராஜ்யசபாவுக்கு போக முடியும். பாஜகவோடு கூட்டணி வைத்தால் தமிழ்நாட்டு சட்டசபையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ராஜ்யசபாவுக்கு போகும் வாய்ப்பை அன்புமணி ராமதாஸ் இழந்து விடுவார். வேறு மாநிலத்திலிருந்து போக வேண்டும். முதலில் அதற்கு பாஜக ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி ஒப்புக்கொள்வதற்கு பிஜேபி இப்போது வரை தயாராக இல்லை. அப்படி ஒப்புக்கொண்டு விட்டால் கூட
வேறு மாநிலத்தில் இருந்து அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபாவுக்கு போனால் தமிழ்நாட்டில் அவருக்கு இருக்கின்ற குறைந்தபட்ச ஆதரவை நிரந்தரமாக இழக்கும் நிலைக்கு தள்ளப்படுவார். மீண்டும் தமிழ்நாட்டு அரசியலுக்குள் அவர் வரும் பொழுது ஜி.கே. வாசன் 2.0வாகத்தான் வர முடியுமே தவிர ராமதாஸ் 2.0வாக அவரால் வர முடியாது என்று சுட்டி காட்டுகிறார்கள். இதுதான் பாமகவுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எந்த பக்கத்தில் கூட்டணி சேரப் போகிறது பாமக என்பது அல்ல பிரச்சனை. அன்புமணி ராமதாஸின் ராஜ்யசபா எதிர்காலம் என்ன ஆக போகிறது என்பதுதான் அவர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய சிக்கல். அதே வேளையில் எப்படியாவது ஒரு ஓட்டு வங்கியை பெற்றுவிட்டால் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு பெரிய இடங்களை யாரிடமாவது பேரம் பேசி பெற்றுவிடலாம் என்பது அவர்களுடைய திட்டம். அதற்கு இந்த இரண்டு கட்சிகளில் எங்கு போனாலும் ரிசல்ட் ஒன்றுதான் என்று சுட்டி காட்டுகிறார்கள். அப்படி என்ன ரிசல்ட் வரப்போகிறது? நாளை மோடியின் மேடையில் ராமதாஸ் இடம்பெறுகிறாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் அண்ணாவின் 32 நூல்கள் இப்போது வேலூர் புத்தக கண்காட்சியில். வேலூர் நேதாஜி விளையாட்டு அரங்கில் பிப்ரவரி 17 முதல் 27 வரை.